காலையில சாப்பிட்ட சாப்பாடே சரியில்லைப்பா. இவ்வளோ பஜ்ஜியும் தின்னாதான் வயிறு நிறையும் போல இருக்கு. இடையில யாரும் வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கணும். என்ன ருசி, ஆகா என்ன ருசி, ஆச்சியிலே செய்த வாழைக்காய் பஜ்ஜி. என்ன ருசி, ஆகா என்ன ருசி. ஆமா, இன்னைக்கு ராத்திரில இருந்தே பாப்கார்ன் வைப்பானா, மிளகா பஜ்ஜி வைப்பானா, பானிபூரி வைப்பானா, அப்புறம் என்னது பழ பஜ்ஜி வைப்பானா, அந்த பட்டர் பன்னு வைப்பானா, என்னத்தெல்லாமோ சொல்லிட்டு கிடக்கானே. டீ 1000 டீ வைப்பானா. எதை வாங்கி எப்ப தின்னன்னு தெரியலையே. சாயங்காலம் புரோட்டா இறைச்சி திங்குக்கா இல்ல இன்னைக்கே பிளான் பண்ணணும். முதல்ல புரோட்டா இறைச்சி, அதுக்கடுத்து சப்பாத்தி, இடியாப்பம் ஆப்பத்தை வாங்கவே கூடாது. அதை வாங்கினா பிறகு பிரியாணி சாப்பிட முடியாது. அதனால இது ரெண்டையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணாதான் நம்மளால பிரியாணி சாப்பிட முடியும். அதுலேயும் மட்டன் பிரியாணி, மட்டன் பீஸ் உள்ள பார்த்து தான் வாங்கணும். ஐயோ, இதெல்லாம் தின்ன வயிறு எங்க இருக்கு. நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன். நல்ல ஐடியா. போகும்போது ஒரு பை எடுத்து வச்சுக்கிடணும். பைக்குள்ள 5-6 கவரும் எடுத்து வச்சுக்கிடணும். இல்லைனாக்கி இவ்வளோ மாதிரி வாளியெல்லாம் தூக்கி கட்டிட்டு நடந்தாக்கி பார்க்கவியெல்லாம் என்ன நினைப்பாவ. அதனால ஐடியா இதை தான் செய்யணும். போகிறோம் இந்த மனுஷனுகிட்ட மெதுவாக கொடுத்து விடணும். ஏட்டி அறவேக்காடு, இங்க என்ன செய்துட்டு இருக்கா? அங்க எவ்வளவு வேலை கிடக்கு. பெருசா வேலை செய்ய வந்தேன்னு சொல்லிட்டு வந்தால, வந்த நேரத்துல இருந்தே தின்னுட்டு கிடக்கா. ஏன் ஒய், உமக்கு என்ன வேணும்? ஆளு எள்ளு காண இந்த வியாப்பங்குச்சி கணங்கா இருந்துகிட்டு உங்களுக்கு வேண்டியதை வாங்கி தின்ன வேண்டியதானே. நான் என்ன வேண்டானா சொல்லிட்டு இருக்கேன். நல்ல வேலை அமேசான்காரன் பார்க்கல. இல்லைன்னா வியாப்பங்குச்சின்னுகிட்டு உமக்கு 2 கையும் 2 காலையும் உடைச்சி ஒரு பாக்கெட்ல வச்சு அடைச்சிருவான். அடிச்சு பல்லெல்லாம் தவுத்துருவேன். இப்ப ஏன் என்கிட்ட கடந்து சத்தம் போட்டு கிடக்குறிய? நான் எங்க கல்யாண வீட்டுக்கு வேலை செய்ய தான் வந்தேன். எங்க அண்ணன் வீட்டுல நான் வேலை செய்யாம பின்ன வேற யார் வந்து செய்வாங்க? உங்க அண்ணன் ஒத்தைக்கு நின்று எல்லா வேலையும் நடக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் பாக்கலாம் இல்லையா? ஐயோ, அதுக்குதான் அவர் ஆளெல்லாம் வச்சுட்டே ஒரு வேலையும் இல்லைன்னு சொன்னார்ல. வந்தோமா, தின்னோமா, ரெஸ்ட் எடுத்தோமா, கல்யாணத்துக்கு மேக்கப்ப போட்டோமா, நகை நட்டா போட்டோமா, கிளம்புனோமா, பந்தாயா போட்டோ எடுத்தோமான்னு இருக்கணும். இவர் வேற. ஏன் போய் உமக்கு? சரி, பையன் வீட்டுக்கு வந்துருவான், வா கிளம்பு. சாயங்காலம் குளிச்சுக்கிட்டு எடுத்துட்டு வரலாம். சும்மா இருங்க, இந்த அருண் பையில வேற காணையில எங்க போனானே தெரியல. சும்மா வீட்டை திறந்து போட்டு நான் பாட்டுக்கு போக முடியுமா? பிறகு அதை காணல இதை காணலன்னு பிறகு சந்தேகத்துல என்னெல்லாம் பிடிப்பாவ. பிள்ளை ரங்கநாயகி, அருண் எங்கம்மா? என்ன என்ன அருணே கேக்குறிய? அருண் மக்களே, அருண் ஒரு நிமிஷம் இருங்கனே. அருண் எங்க இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வரேன். அருணே, அப்பா கூட மக்களே. அருண் மச்சான், அருணை நான் காலையில பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே. எங்கேயாவது வெளியே வேலையை அனுப்புனீங்களோ? நான் எங்கேயுமே அவனை வேலை செய்ய அனுப்பலையே. வீட்டுல ரெஸ்ட் எடுன்னு தான் சொன்னேன். உள்ள ஏதாவது உறங்கிட்டு இருக்கானோ என்னவோ தெரியலையே. மாலையும் வாங்க போனோம். என்ன 2 பயக்கம் வந்தானோ தெரியுமா? சரி, அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்காவ, நானும் பார்த்தேன். சும்மா இருங்க, அந்த பயக்க கூட தான் ரொம்ப நேரமா அவன் நின்று பேசிட்டு நின்னான். நானும் அங்க ஏதோ சும்மா அவனுகிட்ட நம்ம என்னத்த போய் கேட்கறதுக்குன்னுட்டு ஒன்னும் பார்க்கல. அப்படியா? அப்ப வெளியே ஏதாவது போயிருப்பானோ? சரி, கல்யாண மண்டபத்துக்கு ஏதாவது போயிருப்பானா இருக்கும். நான் போன் பண்ணி கேக்கேம்மா. என்ன, நான் வேணா போன் போட்டு கேட்கட்டானே? நான் பாத்துக்கிறேன். ஐயே, எங்க அண்ணன் என்ன தப்பா நினைச்சிட்டா போல இருக்கு. இடி, உனக்கு தான் ஒரு வேலையும் இல்ல, வீட்டுல இருந்துதானே சொன்னவ. அருண் எங்க போனான்னு கூட பாக்காமலாம் இருந்து தின்னுட்டு இருந்தா. காலையில நான் கேசரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் ஒரு 2-3 பயக்க கூட எங்கேயோ வெளியே போன மாதிரி தான் இருக்கு. ஏங்க, அவன் என்ன தொலைஞ்சா போயிருவான்? இவரு இந்த மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சையும் சீரி வச்சுட்டு அங்கேயும் போறாரு. வான்னு சொன்னா வருவான், இல்ல வேலை முடிஞ்சதும் வந்துருவான். அதுக்கு எதுக்கு இவரு இப்படி கோவத்துல தெரியாரு? வாய மூடிக்கிட்டு போ அப்புறம். ஆமா, பச்சை பிள்ளையா களைஞ்சு போறதுக்கு. இவளுக இதுல தட்டுல இருந்த பச்சி எல்லாம் ஆறிட்டுமா. என்ன இவரு ஓடி வராரு? என்ன மச்சான், அருண் போன் எடுத்தானா? எங்க இருக்கானா? போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, அவன் வரட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்ல போனானா, எங்க போனான்னு தெரியல. நான் அப்படின்னா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் அடிச்சு எடுத்த உடனே உங்கள்கிட்ட கொண்டு வந்து தாரேனே. வேண்டாம்மா வேண்டாம், போன் ஒன்னும் பண்ணாண்டாம். என்ன, நான் போன் பண்ணேனே, போன் பண்ணி தாரேன். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த போன் அடிச்சு என்னன்னு பாப்போம். அதான் வேண்டான்னு சொல்லியாவல்ல. ஆமாண்ணே, நம்ம போன் அடிச்சுட்டே இருக்கும்போது ஏதோ அவசரம் நினைச்சுக்கிட்டு போன் எடுத்து பேசுவான். அப்புறம் இப்பதான் இந்த டாரஸ் லாரி அது இதுன்னு நிறைய போகல. அப்புறம் வண்டிகளுக்கு இடைக்க எங்கேயும் இடிச்சுட்டு செத்து போனா என்னன்னு செய்யுது. ரங்கநாயகி, வாய மூடு. அடிச்சு பல்லத ஒருத்தர வெளியே போ. ஏன், நான் உண்மையை தானே சொன்னேன். போன வாரம் கூட இதே போலதான் ஒரு பிள்ளை. போன வாரம் கூட இதே போலதானே வண்டிக்காரன் இடிச்சு தள்ளி போட்டு கொன்னு போட்டு போயிட்டான்.
ஸ்பாட் அவுட் பார்த்துடுங்க. இவனுக்கு கல்யாணம் நாளைக்கு இருக்கு. நீங்க நிக்கதே சரியில்லை, வெளியே வாட்டி. இப்ப எதுக்கு என் முடிய பிடிச்சு இழுத்துட்டு கடகடன்னு போறிய? உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். வெளியே வா. வாய வச்சுட்டு இருப்பியா இருக்க மாட்டியா? எங்க வந்து என்னத்த பேசிட்டு இருக்கா? ஐயே, இவர் இழுத்துட்டு போறாரு. பஜ்ஜிய கொண்டு போயிருவோம். வீட்டுல போய் இருந்தாது தின்னலாம். அட அலப்பற நாய, வாரியா இல்லையா? வரலன்னா அடிச்சு இழுத்துட்டு போயிருவேன். வரமாட்டேன்னு தலையில இருந்து கை எடுங்க. கிறுக்கு பிடிச்ச மனுஷன் திடீர்னு பைத்தியம் பிடிச்சிரு. இந்த அண்ணன் வேற காணையா. அண்ணே கோவப்பட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, வெளியே வா. இடி இங்க பாரு, பூமாரி இங்கதான் இன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்திருப்பா போல இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்குல்ல. பூமாரி இங்க இருந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பா. நம்ம எல்லாம் இங்க நின்னுகிட்டு அப்படியே செல்ஃபி எல்லாம் எடுப்போம். பாத்தியா? எங்க அவ ஆள காணையில? பூமாரி அவ மீனா வந்ததுல இருந்து நம்மளெல்லாம் கண்டுடவே இல்ல. பத்தியா அபி, இங்கதான் நீ பூமாரி இருப்பாளோ? ஆமா, பூமாரிக்கு இன்னைக்கு சாயங்காலம் ரிசப்ஷன் இங்க வச்சுதான் நடக்கும். ஆமா, இந்த வீட்டுல ஏன் மக்கா மேல எல்லாம் ஒரு மாதிரி ஐயமா கிடக்கு? ஏதாவது வச்சு அடைச்சிருக்கலாம்ல. நீ வேற சத்தம் போடாத டீ. பூமாரிய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்க அம்மையே பாவம், கஷ்டப்பட்டு தான் பூமாரிய கல்யாணமே பண்ணி கொடுக்காவ. ஏதோ அவங்களால முடிஞ்சதை செய்திருக்காங்க. ஓ அப்படியா மக்கா? இல்ல பெயிண்ட் எல்லாம் அடிக்காம இருக்குல்ல, அசிங்கமா இருக்குல்ல, அதான் சொல்ல வந்தேன். இது அவங்க மாமா வீடு தானே, அவங்க சும்மா தானே இங்க இருக்காங்க. ஆனா அந்த ரூம்ல எல்லாம் அழகா டெக்கரேஷன் பண்ணி இருந்தாவ. எப்படி ஆட்கள் எல்லாரும் நிறைய பேர் வருவாவல்ல, பார்க்கவே எல்லாரும் ஒன்னொன்னு ஒரு மாதிரி எல்லாம் சொல்லுவாவ. ஊருக்கரவிய நல்லா இருந்தாலும் குறை சொல்லுவாவ, ஐயமா இருந்தாலும் குறை சொல்லுவாவ. அதனால அவிய சொல்றதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்க, நம்ம எல்லாம் முன்னேறவே முடியாது. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அதுவும் சரிதான் மக்கா. ஆனா பூமாரி முன்னால என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவா? நான் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு நல்ல ஒரு வேலையெல்லாம் வாங்கி அடுத்தது எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடெல்லாம் போட்டு கொடுப்பேன், என் தங்கச்சியை நல்லா படிக்க வைப்பேன், இப்படியெல்லாம் சொல்லுவா பத்துக்க. ஆனா படிப்பு முடியறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு போறா பத்தியா? அதான் ஒரு மாதிரி இருக்கு. இனி எப்படி மக்கா? என்ன தேவை கேக்கா? இல்ல பூமாரி முன்னால நம்ம கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பாளா, நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், படிச்சு முடிச்சு நல்ல வேலை வாங்கி நல்ல ஒரு வீடு போடணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும், இப்படி எல்லாம் பெருசா லிஸ்ட் போடுவா தெரியுமா? ஆமா, அவ என்கிட்ட அப்படிதான் சொல்லியிருக்கா. இல்ல அவ திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போறாளா படிப்பு முடிக்க முன்னால. இனி கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு இனி வேலையெல்லாம் கிடைச்சி சம்பளம் எல்லாம் வாங்கி மாப்பிள்ளை வீட்டுல நமக்கா கொடுப்பா. இங்க அவிய அம்மையெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அதனால ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அழகா அவ கல்யாணம் பண்ணிருக்கலாம் பத்தியா? அப்படின்னு நீ நினைக்கியா? அவ தலையில இப்படி எழுதி இருக்கு பாரு கண்ணகி. பூமாரி கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த பையன் வந்து எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான். ரொம்ப நல்ல அண்ணன், நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. பூமாரியை சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு பிடிக்கும். பூமாரி தான் படிப்புன்னு அப்படியே இருந்துட்டா. மீனா வா மீனா. பூமாரிக்கா ஹஸ்பண்ட் எப்படி தெரியுமா? அவங்க வீட்டுல நிறைய தென்னந்தோப்பு, நிறைய வாழைத்தோப்பு, அப்புறம் அவளுக்கு ஒரு 4 வீடு வாடகைக்கே விட்டுருக்காவ. அப்புறம் புது வீடெல்லாம் உண்டா? ஆமா, இப்பதான் புது வீடு பால் காய்க்கவே செய்தாங்க. 2 மாடி வீடு பூமாரிக்குனே பார்த்து கெட்டினாவ அந்த அண்ணன். வீடு கட்டும் போதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்க கிட்ட தானே சொல்லி விடுவாங்க. ஒரு வார்த்தை கூட நீங்க என்கிட்ட சொல்லலையே. அப்ப பூமாரி வெல் செட்டில்டான ஃபேமிலியில தான் போறா, அப்படிதானே? ஆமா, பூமாரி வெல் செட்டில்டு. பூமாரி அணி பெரிய பணக்காரிய தெரியுமா? நம்மள்ட்ட எல்லாம் பேசுவாளோ மாட்டாளோ யாருக்கு தெரியும்? ஏன்டி மக்கா இப்படி எல்லாம் பேசுறிய? நான் அப்படியாடி இருக்கேன். பூமாரி நீ இன்னும் அன்னைக்கு இருந்த சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருக்க, இன்னோசென்டாட்டு. எப்போதுமே என் வாழ்நாள் கடைசி வரைக்கும் நீங்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் மக்கா. நான் யாரையுமே மறக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க படிக்கிற காலத்துல எல்லாம். ஆமாமா, உன் எனிமி உனக்கு எப்ப பார்த்தாலும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பா மீனா. அவளையே நீ இவ்வளவு டீப்பஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கும் போது எங்களெல்லாம் மறப்பியா என்ன? தெரியும் பூமாரி உன் நல்ல மனசு. இடி பூமாரியே கஷ்டப்பட்டு மீனால கூப்பிட்டு அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கா. இதுல நீ வேற மீனாவை பத்தி எனிமி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. மீனா கோவப்பட்டு போனா பூமாரி அப்புறம் வருத்தப்படுவா. சும்மா வாய் அடக்கி வச்சுட்டு நில்லு மீனா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேனே, ஒன்னும் தப்பா நினைக்காத. நான் எதுக்கு மக்கா தப்பா நினைக்க போறேன்? பூமாரி எனக்கு அப்பவே பிடிக்கும். இன்னும் நம்ம அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த இதுல கொஞ்சம் அப்படி போட்டியெல்லாம் இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் டாக்டர் ஆயிருக்கேன்னு அதுக்கு காரணமே மீனா தான். எப்படி? அவ மட்டும் அன்னைக்கு என் கூட இருந்து படிப்புல போட்டியா வரலன்னு வச்சுக்கோ, டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த பேச்சோடயே நின்றுருக்கோம். நான் இன்னைக்கு எங்கேயாவது ஒரு வலை கம்பெனிக்கோ இல்ல நூல் மில்லுக்கோ தான் வேலைக்கு போயிருப்பேன்.
ஆமா மக்கா, நெட்டவழியாத்த கல்யாணத்தோட போத்தீஸ்ல போய் ட்ரெஸ் எடுக்க போனோம்ல, அப்போ அங்க இருக்க அக்காமார்கிட்ட வேலை வரை கேக்கா, இங்க எவ்வளவு ரூபா சம்பளம், எந்த படிப்பு வரை படிச்சுட்டு இங்க வரணும்ட்டுலாம் கேட்டுட்டு இருந்தா தெரியுமா? நீ சொல்லவே இல்லையேடி. ஆமா, ஏதோ பூமாரியா வீட்டெல்லாம் பேசின ஞாபகம் இருக்கு. அபி அழகா கரெக்டா கவனிச்சிருக்கு. உண்மைதான் மக்கா, நான் இந்த படிப்பு படிக்கலனாக்கி கண்டிப்பா நான் ஏதாவது கடையில தான் நான் நின்றுப்பேன். இப்ப லீவுக்கெல்லாம் நம்ம வரும்போது போத்தீஸ்ல ஷாப்பிங் பண்ண போகும்போது தான் பூமாரியை காண முடியும்னு சொல்ற. இப்ப யாரு இனி அவளை பாக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு தான் வரணும், தெரியுமா உனக்கு? சரி சரி, ரொம்ப நேரமா எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்க, வாங்க மக்கா சாப்பிடுவோம். சாப்பிடுவோம்னு கூட்டிட்டு வந்துட்டு ஒரே கதையா தான் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அதுவும் பூமாரி நம்ம கேங்லயே ஃபர்ஸ்ட் கல்யாணம். அதனால சாப்பிடவே தோணல. பூமாரி பேசிட்டே இருக்கலாம்னு தோணுது. பூமாரி இங்க நமக்கா இருக்க போறீங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து நல்ல அழகா கதையெல்லாம் பேசலாம். அப்பதான் காலையில தாலி கட்டும் போது உறங்கி விழலாம். ஐயோ, எனக்கு நைட்டெல்லாம் அங்க நிக்க முடியாது, நான் சாயங்காலமே கிளம்பிடுவேன். அப்பா அம்மா நாளைக்கு தானே வருவாங்க, நீ நின்னுகிட்டு போலாம்ல? இல்ல பூமாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, பாப்போம். வாங்கம்மா வாங்க, 50 கிராம் பிச்சிப்பூ 30 ரூபா 30 ரூபா 30 ரூபா. வாங்கம்மா வாங்க, 50 கிராம் மல்லிகைப்பூ 40 ரூபா 40 ரூபா 40 ரூபா. பூமாலையே தோள் சேரவா, பூமாலையே தோள் சேரவா. என்னனே மாலையா வேணும்? அப்பா இல்லையாம்மா? அப்பா அங்க உள்ள நிக்காத. அப்பா எப்போ? கல்யாணம் ஆரம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. இப்ப நான் அந்த பொதிஞ்சு தருவேன், இதை நீங்க வீட்டுக்கு போனதும் அப்படியே எடுத்து தொங்க விட்டுருங்க, மூடி வச்சிடாதுங்க என்ன? சரி அண்ணே, சரி. வேற ஏதாவது வேணுமா? ஆமா, ஒரு 2 பந்து மல்லிகைப்பூ தாங்க. 2 பந்து எங்களை காணோம், வார பொம்பளையில எல்லாம் நிறைய அள்ளி வைப்பாவ. ஒரு 2 பந்து 2 நிமிஷத்துல போயிரும். கூட ஒரு 2 பந்து கேளு. ஆமா, மல்லிகைப்பூ விலை குறவு தானே, கூட ஒரு 2 பந்து வாங்கி வைங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சா போதும், நாளைக்கு அழகா இருக்கும். சரி அண்ணே, அப்ப எல்லாம் மடக்குங்க. சரி, மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க அண்ணே. சரி, கண்டிப்பா வருவேன், பாத்து போங்க. அப்பா தான் என்னை வருவேன்னு சொன்னாவ, நீங்க வந்திருக்கிறிய? இல்ல, இந்த வழியா வந்தேன், அதான் வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன், பாத்துக்கிடுங்க. சரி, ரொம்ப வெளியெல்லாம் சுத்தாதுங்க, நேரா வீட்டுக்கு போயிருங்க என்ன? சரிண்ணே, சரி. இல்ல, நீ சரியாவே வண்டி ஓட்டல, நான் ஓட்டேன்பல. சும்மா இரு மக்கா, ஓட்டட்டு ஏன் இப்படி நிக்கியா? அங்க பாரு லாரி வருவு. அட லூசு,